இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை ஒட்டி திருக்குறள் நெறிபரப்பும் 25 தகைமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அதனையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சிவமணியோடு பேசலாம். சிவமணி, இப்போ அங்க லேசா மழை சாரல் பெய்ய தொடங்கி இருக்கிறது. மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? நிகழ்ச்சிகள்ல ஏதேனும் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? காற்றுடன் கூடிய மழை அப்படிங்கிறது தற்போது பெய்ய துவங்கி இருக்கிறது. லேசான மழையாக துவங்கிய மழைங்கிறது காற்றுடைய வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது. மழையும் லேசான மழையிலிருந்து தற்போது மிதமான மழை என்ற நிலையை எட்டியிருக்கிறது. வானம் முழுமையாக கருமேகங்களால் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக சற்று நேரம் முதலமைச்சர் அங்க விவேகானந்தர் அந்த திருவள்ளுவர் சிலையிலேயே, திருவள்ளுவர் மண்டபத்திலேயே இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகையாளர்களுக்கு அந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்வு முடிந்த பிறகும் கூட சற்று நேரம் மழை குறைந்த பிறகே கரை திரும்ப கூடும் என்ற நிலை இருக்கு. இப்போது காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். கடற்பகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது. அந்த கொடி கம்பங்கள் பரப்பக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே நிலைமை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது சற்று அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. ஏற்கனவே அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல கடலினுடைய அந்த அலையினுடைய சீற்றம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக காணப்படும். காலையை விட தற்போது அலையினுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில காற்றினுடைய வேகம் தற்போது அதிகரித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திருவள்ளுவர் சிலை பகுதியிலேயே இருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த மழையினுடைய வேகம், அந்த காற்றினுடைய வேகம் மழை குறைந்த பிறகே கரை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக லேசர் விளக்கை கரையிலிருந்து முதலமைச்சர் ரசிக்க கூடும் என்ற நிகழ்வுகள் மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்துவதில் எவ்வித சிக்கலும் இருக்காது. அந்த மேடை அமைக்கப்பட்டு அதிலேயே அந்த நிகழ்வுகள் நடத்தப்படுவதால் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. கரையில் இருந்து முதலமைச்சர் படகு குழாமிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது சற்று தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது மழையினுடைய வேகம் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. காற்றினுடைய வேகமும் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. இதனால் சற்று நேரம் முதலமைச்சர் அங்கேயே தங்கியிருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. காயத்ரி, முதலமைச்சரின் வருகை ஒட்டி இப்போ அந்த பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? சிவமணி, தமிழக முதலமைச்சர் கன்னியாகுமரி வருகைக்காக, அதாவது தமிழக முதலமைச்சர் தென் தமிழகத்திற்கு 4 நாள் பயணமாக வந்திருக்கிறார். ஏற்கனவே 2 நாள் பயணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பகல் 11 மணி அளவில் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் வழியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்தடைந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் புறப்பட்ட தமிழக முதலமைச்சர் திருநெல்வேலி மாவட்டத்தை வந்தடைந்து கேடிசி நகர் பகுதியை வந்தடைந்ததிலிருந்து சுமார் 80 முதல் 85 கிலோமீட்டர் தூரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிகள் சாலையினுடைய இரு மருங்கிலும் நடப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தின் சார்பாக கேடிசி நகர் பகுதியில் இருந்தும், கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்குநேரி பகுதியிலும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சார்பாக ராதாபுரம் பகுதியிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட பல்வேறு வரவேற்பை பெற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுமார் 1 மணி அளவில் வந்தடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையிலையும் தமிழக முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பை பெற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் உணவு இடைவேளைக்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த அரசினர் சுற்றுலா மாளிகையில் தங்கினார். 4:30 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்ட அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போது மழையினுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் முதலமைச்சர் அந்த திருவள்ளுவர் சிலை பகுதியிலேயே தங்கியிருக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் கரை திரும்ப கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பகுதியில் ஏடிஜிபி தலைமையிலான ஏடிஜிபி தென்மண்டலத்தினுடைய ஐஜி, திருநெல்வேலி டிஐஜி உள்ளிட்ட 3 டிஐஜிக்கள், 6 மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், சுமார் 2500 போலீசார் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கடலோர காவல்படையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. 4 படகுகள்ல கடலோர காவல்படையினர் கடற்பகுதியிலேயே முகாமிட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து 15 நிமிடங்களுக்கு மேலாக தற்போது மழை நீடிக்கிறது. அலையினுடைய சீற்றமும் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அந்த திருவள்ளுவர் சிலை பகுதியிலேயே தொடர்ந்து முகாமிட்டிருக்கிறார். காயத்ரி.